Welcome students, today's class 11th Mathematics chapter 3 Trigonometry. In previous class we discussed about product to sum and sum to product identities. First recall that formulas. Sin A cos B equal to 1 divided by 2 times of sin A plus B plus sin A minus B. Cos A sin B equal to 1 divided by 2 times of sin A plus B minus sin A minus B. And then next cos A cos B equal to 1 divided by 2 times of cos A plus B plus cos A minus B. Sin A sin B equal to 1 divided by 2 times of cos A minus B minus cos A plus B. So the identities நம்ம previous classல பார்த்தாங்களா. So இதில் பார்த்தீங்க அப்படின்னா sin A cos B அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா 1 divided by 2 times of sin A plus B plus sin A minus B. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் sin A cos B னா இன் பிட்வீனில் உங்களுக்கு ப்ளஸ் வரும், cos A sin B னா இன் பிட்வீனில் உங்களுக்கு மைனஸ் வரும். சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் cos A cos B sin A sin B. ஸோ உங்களுக்கு ஃபார்முலா பாருங்கள் 1 divided by 2 times of cos A plus B plus cos A minus Bன்னு இருக்கும். ஆனால் sin A sin B னா 1 divided by 2 times of cos A minus B minus cos A plus B. ஸோ இதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ எங்கே ப்ளஸ் வரும் எங்கே மைனஸ் வருங்கிறது கரெக்டாக கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள் sum to product identities. Sin C plus sin D na 2 sin C plus D by 2 cos C minus D divided by 2. And then next sin C minus sin D 2 cos C plus D by 2 sin C minus D by 2. So இந்த ரெண்டு ஃபார்முலாவுக்கு பாருங்கள் sin C plus sin D na 2 sin cos, sin C minus sin D na 2 cos sin. ஸோ உங்களுக்கு sin cos மட்டும் தான் ஆல்ட்ரு ஆகும், மீ ரிமைனிங் sin C plus D by 2 தான், C minus D by 2 தான். அண்ட் then நெக்ஸ்ட் பாருங்கள் cos C plus cos D, cos C plus cos D na 2 cos C plus D by 2 cos C minus D by 2. cosன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு cos தான். சரிங்களா? அண்ட் then நெக்ஸ்ட் cos C minus cos D na 2 sin C plus D by 2 sin D minus C by 2. ஆர் உங்களுக்கு நீங்கள் இந்த ஃபார்முலாக்கு நான் சொல்லியிருப்பேன் 2 times of sin C plus D divided by 2 and then sin C minus D divided by 2. C minus Dன்னு போட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோங்க. இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், சம்ஸ் பார்த்தாங்களா எக்ஸசைஸில். அண்ட் தென் டுடே we are going to see about conditional trigonometric identities. இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்துருவாங்க, அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குற ப்ரூஃபை நீங்கள் பண்ணணும். பாருங்கள் இந்த கொஷனில் A + B + C = 180 டிகிரி. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதில் கான்செப்ட் எதுவும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம ரீகால் பண்ண ஃபார்முலாவை பேஸ் பண்ணியே தான் இந்த எக்ஸசைஸில் நம்ம ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம். எக்ஸசைஸ் 3.7 ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இஃப் A + B + C = 180 டிகிரி ப்ரூவ் தட் sin 2A plus sin 2B plus sin 2C equal to 4 sin A sin B sin C. சரிங்களா? ஸோ பாருங்கள் given A plus B plus C equal to 180 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களாங்க. A plus B equal to 180 minus Cன்னு எழுதிக்கலாங்களா. அந்த C நம்ம அந்த சைடு கொண்டு போய்க்கிறோம். C equal to அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த A plus B plus C equal to 180 டிகிரியில் C equal to 180 minus இந்த A plus B அந்த சைடு அப்படியே போச்சு அப்படின்னா உங்களுக்கு மைனஸ் ஆஃப் A plus B. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணி நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க, நம்மளுக்கு எங்கே தேவைங்கிற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் யூ டேக் LHS equal to sin 2A plus sin 2B plus sin 2C which is equal to, இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்மை மட்டும் எடுத்துக்கிறோம். sin C plus sin D ஃபார்முலா, sin C plus sin D ஃபார்முலா உங்களுக்கு என்னங்க, 2 times of sin C plus D divided by 2 cos C minus D divided by 2. சரிங்களா? plus sin 2C அது அப்படியே இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட் which is equal to சிம்பிளிஃபை பண்ணுங்கள் 2 sin, இங்கே பாருங்கள் இந்த 2 டிவைடில் அப்படியே கேன்சல் ஆகிடும். இதில் 2வை காமனாக வெளியில் எடுத்து டினாமினேட்டரை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும், 2 sin A plus B cos A minus B ப்ளஸ் இங்கே பாருங்கள் 2 sin 2C இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு ஃபார்முலா பாருங்கள் sin 2Aனா 2 sin A cos Aன்னு ஃபார்முலா படித்தங்களா முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸசைஸில். ஸோ sin 2Cனா 2 sin C cos Cன்னு எழுதிக்கலாங்களா. இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏவுக்கு பதிலாக Cன்னு இருக்குது, அதனால் 2 sin C cos C அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா போட்டாச்சு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள்
which is equal to 2 sin a plus b க்கு பதிலா 180 minus c substitution கொடுத்துடலாங்களா, cos a minus b plus 2 sin c cos c, which is equal to 2 times of sin 180 minus theta na sin theta, so sin c, cos a minus b plus 2 sin c cos c, which is equal to, and the next step la பாருங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படினா 2 times of இந்த sin c இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு டேர்ம்லயும் உங்களுக்கு காமனா இருக்கு, so taking outside 2 sin c into remaining terms உங்களுக்கு என்னங்க இருக்கும், cos a minus b cos c, which is equal to 2 sin c into cos a minus b plus cos c க்கு பதிலா பாருங்க, so cos c க்கு பதிலா நான் முன்னாடி நான் சிம்பிளை பண்ணி வச்சிருக்கேனா, c க்கு பதிலா 180 minus of a plus b ன்னு போடலாங்களா, so cos c க்கு பதிலா 180 minus of a plus b அப்படின்னு சொல்லி substitution கொடுங்க, which is equal to 2 sin c into cos a minus b, cos 180 minus theta na minus cos thetaங்களா, so minus cos thetaங்கிறது a plus b, so cos a plus b, and then which is equal to 2 sin c into, so அங்க பாருங்க cos c minus cos d formula, cos c minus cos d க்கு formula 2 sin c plus d divided by 2, c plus d, so அங்க பாருங்க c plus d divided by 2, and then next sin d minus c, பாருங்க இது கேர்ஃபுல்லா போடுங்க, so உங்களுக்கு formula cos c minus cos d அப்படினா 2 sin c plus d by 2 sin d minus d c by 2, சரிங்களா, so அங்க பாருங்க dங்கிறது a plus b, so இதுதான் உங்களுக்கு d, இதுதான் cங்களா, so a plus b minus of நான் உங்களுக்கு டைரக்டா எழுதிட்டேன், so minus of a minus b na minus a plus b ன்னு வந்துருங்களா, so டைரக்டா bracket ஓபன் பண்ணாலும் அப்படியே bracketலயே மைனஸ் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு எழுதியாச்சு, சரிங்களா, so a plus b minus a plus b ன்னு வந்துருங்களா, so அங்க பாருங்க இந்த இடத்துல d minus ங்களா, a plus b minus of a minus b ன்னு வரும், so நான் உங்களுக்கு டைரக்டா எழுதிட்டேன் a plus b minus a plus b ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு bracketல இல்லாத டைரக்டா மைனஸ் உள்ளார மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன், so which is equal to 2 sin c into 2 times of, இங்க பாருங்க plus b minus b cancel ஆயிடுச்சுனா 2a divided by 2ங்களா, 2a divided by 2 னா a மட்டும் வந்துரும், and then next பாருங்க இங்க a cancel ஆயிடும், 2b divided by 2 னா b மட்டும் வரும், which is equal to 2 into 2 4 sin a sin b sin c, which is equal to RHS. பாருங்க இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற சம்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், சும்மா லைட்டான வேரியேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கும், பெரிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு எதுவும் இருக்காது, சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சம் cos a plus cos b minus cos c equal to minus 1 plus 4 cos a by 2 cos b by 2 sin c by 2, ஸோ given உங்களுக்கு a plus b plus c equal to 180 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ உங்களுக்கு இந்த சம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே கண்டிஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் இருக்கிற சம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே, ஸோ a plus b னா 180 minus c, சரிங்களா, ஸோ அண்ட் தான் நெக்ஸ்ட் பாருங்க a plus b divided by 2, ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னு இந்த சைடு உங்களுக்கு 2ஆல் டிவைட் பண்ணுங்களா, ஸோ உங்களுக்கு இதை 2ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும், இது டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா 180 divided by 2 19 வந்துடும் minus c by 2, சரிங்களா, சிம்பிளை பண்ணி எழுதிட்டேன், ஸோ ஃபர்ஸ்ட் யூ டேக் LHS equal to cos a plus cos b minus cos c, சரிங்களா, ஸோ which is equal to 2 cos, இங்கே பாருங்க ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, cos a plus cos b, இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க, ஸோ தட் இஸ் ஃபார்முலா உங்களுக்கு என்ன அப்படின்னா 2 times of cos c plus cos d க்கு ஃபார்முலா, ஸோ cos c plus cos d க்கு ஃபார்முலா அப்ளை பண்ணணும், இங்கே பாருங்கள் cos a plus cos b, இது cos c plus cos dங்கிற மாதிரி இருக்குது, ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குது, ப்ளஸ் வரும், நான் மைனஸ் போட்டிருக்கேன், சரிங்களா, மாற்றிக்கோங்க, ஃபார்முலா கரெக்டாக தான் இந்த இடத்துல மைனஸ் போட்டேன், cos c plus cos d க்கு ஃபார்முலா உங்களுக்கு என்னது 2 cos c plus d by 2 cos c minus d divided by 2, ஸோ 2 cos a plus b by 2 cos a minus b divided by 2 மைனஸ் cos c உங்களுக்கு அப்படியே வச்சுக்கோங்க, சரிங்களா, which is equal to 2 cos a plus b divided by 2 na 90 minus c divided by 2 cos a minus b divided by 2 minus of, அடுத்தது பாருங்க cos a க்கு நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், நம்ம இதெல்லாம் படிச்சிருக்கோம் அந்த ஐடென்டிட்டிஸ்லாம்,
காஸ் ஏனா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ பை டூங்களா ஃபார்முலா. ஹாஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி படிச்சிருக்காங்களா. காஸ் ஏனா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ பை டூ. ஸோ இங்கே பாருங்கள் காஸ் சிக்கு பதிலாக 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் சி டிவைடட் பை டூ. சரிங்களா. ஸோ இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். காஸ் ஏக்கு உங்களுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கும், 2 காஸ் ஸ்கொயர் ஏ பை டூ மைனஸ் 1 இன்னொரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாதீங்க. சரிங்களா. அதை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் மாறிடும். சரிங்களா. which is equal to 2 times of cos 90 minus theta na sin theta ங்களா. so cos 90 minus theta na sin c by 2 cos a minus b divided by 2. and then next பாருங்க இந்த மைனஸ் உள்ள இன்னர்ல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், -1 ப்ளஸ் இதை உள்ளார மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 sin ஸ்கொயர் c by 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்களா. and then next பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பில் இந்த -1 நீங்கள் வெளியில் எடுத்துக்கோங்க, -1. ஸோ உங்களுக்கு இதில் காமனாக வெளியில் எடுக்கிறது கிடையாது. ஸோ இந்த -1 அப்படிங்கிற டேர்ம் உங்களுக்கு இன்பிட்வீனில் தேவையில்லை, அதனால் நீங்கள் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. -1 ப்ளஸ் 2 sin c by 2 cos 2 sin c by 2 காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த -1 வந்து நீங்கள் முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டீங்க. இந்த டேர்ம்லேயும் 2 sin c by 2 காமனாக இருக்குங்களா. ஸோ காமனாக வெளியில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா cos a மைனஸ் b by 2 இங்கே ஒரு sin c by 2 மட்டும் உங்களுக்கு ரிமைனிங் இருக்கும். சரிங்களா. which is equal to -1 ப்ளஸ் 2 sin c by 2 cos a மைனஸ் b by 2 ப்ளஸ் sin c by 2க்கு பதிலாக இங்கே பாருங்கள் முன்னாடி நான் சிம்ப்ளை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. c by 2 ஈக்குவல் டு சைடில் எழுதியிருக்கேன் பாருங்கள். c by 2 ஈக்குவல் டு a ப்ளஸ் b ப்ளஸ் c ஈக்குவல் டு 180னா c ஈக்குவல் டு 180 மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் பின்னு எழுதலாங்களா. c டிவைடட் பை 2 அப்படின்னா டோட்டலாக பை 2 போட்டிங்க அப்படின்னா 180 டிவைடட் பை 2 90யாக மாறிடும். மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் b டிவைடட் பை 2. சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் c by 2க்கு பதிலாக 90 மைனஸ் a ப்ளஸ் b டிவைடட் பை 2 சப்ஸ்டியூஷன் கொடுத்தாச்சு. which is equal to -1 ப்ளஸ் 2 sin c by 2 cos a minus b by 2 and then next sin 90 minus theta na cos theta. so plus cos a plus b divided by 2. so theta ங்கிறது இது உங்களுக்கு. so cos a plus b divided by 2 and then next step -1 plus 2 sin c by 2 and then next பாருங்க cos c plus cos d formula 2 cos c plus d by 2 cos c minus d divided by 2. so 2 sin c by 2 into பாருங்க 2 cos c plus d divided by 2 c plus d. so c plus d divided by 2 cos c minus d divided by 2 substitution கொடுத்தாச்சு. and then next பாருங்க -1 plus 2 sin c by 2 2 cos இதை பாருங்க எக்ஸ்பான்ஷன் கொடுங்க, அதை ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. a by 2 minus b by 2 plus a by 2 b by 2 whole divided by 2. and then next ஸ்டெப்பில் பாருங்க a by 2 மைனஸ் b by 2. ஸோ இந்த மைனஸ் இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் a by 2 மைனஸ் b by 2 ஹோல் டிவைடட் பை 2. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த b by 2 கேன்சல் ஆகி போயிடுங்களா. இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு a by 2 மைனஸ் a by 2 உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். -1 ப்ளஸ் 2 sin c by 2 2 cos a by 2 plus a by 2 2a by 2 இந்த இடத்துல வருங்களா. உங்களுக்கு நீ டைரெக்டாக நான் போட்டுட்டேன் 2a divided by 2 வருங்களா. a by 2 plus a by 2 நான் a கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா a மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஸோ a divided by 2. ஸோ a by 2. நெக்ஸ்ட் பாருங்கள் மைனஸ் b by 2 மைனஸ் b by 2னா மைனஸ் 2b divided by 2 ஹோல் divided by 2 இந்த இடத்துல இருக்கும். உங்களுக்கு இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா மைனஸ் b by 2 மட்டும் உங்களுக்கு வரும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு cos of minus theta na cos theta ங்களா ஃபார்முலா. ஸோ -1 ப்ளஸ் 2 into 2 எவ்வளோங்க வரும் 4 cos a by 2 cos of minus theta na cos theta. ஸோ cos b by 2 sin c by 2 which is equal to RHS. and then next third sum sin square a plus sin square b plus sin square c equal to 2 plus 2 cos a cos b cos c. நெக்ஸ்ட் பாருங்கள் given a plus b plus c equal to 180 degree a plus b equal to 180 minus c. சரிங்களா. ஸோ இது சப்ஸ்டியூஷன் சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. எங்கே சப்ஸ்டியூஷன் தேவைப்படுதோ நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா. LHS equal to sin square a plus sin square b plus sin square c which is equal to sin square a னா 1 minus cos 2a divided by 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபார்முலா பார்த்தாங்களா.
ஸோ 1 மைனஸ் காஸ் 2a டிவைடட் பை 2, இங்கே 1 மைனஸ் காஸ் 2b டிவைடட் பை 2, இங்கே 1 மைனஸ் காஸ் 2c டிவைடட் பை 2. ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1/2, 1/2, இங்கே ஒரு 1/2, இங்கே ஒரு 1/2. ஸோ 1/2 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/2 3/2 மாறிடுங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த 1/2 1/2 1/2 3 டைம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 3 டிவைடட் பை 2. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மைனஸ் காஸ் 2a பை 2 மைனஸ் காஸ் 2b பை 2 மைனஸ் காஸ் 2c பை 2. ஸோ மைனஸ் 1/2 காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காஸ் 2a ப்ளஸ் காஸ் 2b ப்ளஸ் காஸ் 2c மட்டும் உள்ளுக்குள்ளார இருக்குங்களா ப்ராக்கெட்டில். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 3/2 மைனஸ் 1/2 இன்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ரெண்டு டேர்முக்கு மட்டும் நான் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா 2 காஸ் சி ப்ளஸ் டி டிவைடட் பை 2 காஸ் சி மைனஸ் டி டிவைடட் பை 2. அண்ட் தென் ப்ளஸ் இந்த காஸ் 2சிக்கு பாருங்கள் காஸ் 2ஏன்னா 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1ங்களா ஃபார்முலா. ஸோ இங்கே பாருங்கள் 2 காஸ் ஸ்கொயர் சி மைனஸ் 1 சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா உங்களோட ப்ரூஃபில் வந்துட்டு எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்டில் நம்ம ப்ரூஃப் பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு காஸ் 2c ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் சி மைனஸ் 1ன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்டில் ஆன்சர் வரும். ஸோ மாற்றி ஃபார்முலா வேறு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏன்னு இன்னொரு ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வராது. சரிங்களா. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆன்சர் மாறிடும். which is 3 divided by 2 minus 1 divided by 2 times of 2 cos. simplify பண்ணிங்கன்னா இந்த 2 கேன்சல் ஆகிடுங்களா. a plus b cos a minus b plus 2 cos square c minus 1. சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ இந்த 1 divided by 2ங்கிறது காமன் ஃபார் ஆல் த டேர்ம்ஸுங்களா. இந்த 1/2 இந்த 1ஆல் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும் ப்ளஸ் 1/2 மாறிடுங்களா. ஸோ ப்ளஸ் 1/2. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 divided by 2 டைம்ஸ் ஆஃப் 2 காஸ். இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 1 மைனஸ் 1 டிவைடட் பை 2ங்கிறது இதில் இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் காமன் தான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மைனஸ் 1/2வை இந்த மைனஸ் 1ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. வெளியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்னங்க வரும் ப்ளஸ் 1/2 மாறிடுங்களா. மைனஸ் 1/2 மைனஸ் 1 ப்ளஸ் 1/2. அண்ட் தென் மைனஸ் 1 டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் இந்த டேர்ம் அந்த மீதி ரிமைனிங் டேர்ம்ஸ் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற டேர்ம்ஸ் அப்படியே ரிமைனிங் எல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா. 2 காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் 2 காஸ் ஸ்கொயர் சி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 3 + 1 4/2 மாறிடுங்களா. மைனஸ் 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 2 காஸ் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக 180 மைனஸ் சின்னு போட்டுக்கலாங்களா. ஸோ இங்கே சிம்ப்ளை பண்ணி வச்சுருக்கோங்களா. ஏ ப்ளஸ் பினா 180 மைனஸ் சி. ஸோ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 180 minus c cos a minus b 2 cos square c. So 180 minus theta na minus cos theta. So apna minus 2 cos c cos a minus b. So formula 180 minus theta na minus cos theta. So theta ங்கிறது உங்களுக்கு c plus 2 cos square c. So இந்த டேர்மில் இருந்து நீங்கள் என்ன காமனாக வெளியில் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 cos c காமனாக வெளியில் எடுங்க. 2 cos c காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் 2 மைனஸ் இந்த கேன்சல் பண்ணிங்கன்னா 2 மாறிடும். 2 minus 1 divided by 2 times of 2 cos c அவுட்டரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இப்போ பாருங்கள் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குங்களா. ஃபஸ்ட்டு நான் ப்ளஸ் டேர்ம் எடுத்து எழுதிக்கிறேன். ஒரு 2 cos c வெளியில் போயிடுச்சுன்னா ரிமைனிங் ஒரு cos c மைனஸ் அடுத்தது இந்த டேர்ம் மைனஸ் காஸ் a மைனஸ் b மட்டும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளார இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2 மைனஸ் இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். காஸ் c மட்டும் இருக்கும். காஸ் c இன்ட்டு இப்போ பாருங்கள் a ப்ளஸ் b ப்ளஸ் c 180னா c ஈக்குவல் டு 180 மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் பிங்களா. ஸோ c ஈக்குவல் டு 180 மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் b மைனஸ் காஸ் a மைனஸ் b. ஸோ 2 மைனஸ் காஸ் c இன்ட்டு பாருங்கள் காஸ் 180 மைனஸ் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டாங்களா. ஸோ மைனஸ் காஸ் a ப்ளஸ் b மைனஸ் காஸ் a மைனஸ் b. சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இதிலிருந்து இந்த மைனஸ் நீங்கள் இந்த மைனஸ் அப்படியே காமனாக வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடம் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடுங்களா. 2 ப்ளஸ் காஸ் சி இன்ட்டு காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். 2 ப்ளஸ் காஸ் சி இன்ட்டு காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா என்னது 2 காஸ் சி ப்ளஸ் டி டிவைடட் பை 2 சி ப்ளஸ் டி டிவைடட் பை 2 காஸ் சி மைனஸ் டி டிவைடட் பை 2 ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. விச் இஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் காஸ் சி இன்ட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா 2a டிவைடட் பை 2னா 2 cos a and then next 2b divided by 2 na cos b மட்டும் வருங்களா. ஸோ 2 plus
2 times of cos A cos B cos C which is equal to RHS. ஸோ இந்த சம்மை பாருங்க ஆல்டர் மெத்தடில் போடலாம். we know that example 3.41 இந்த a if a plus b plus c equal to pi r 180 degree then cos square a plus cos square b plus cos square c equal to 1 minus 2 cos a cos b cos c. ஸோ இந்த எக்ஸாம்பிள் இந்த ரிசல்ட் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிசல்ட்டை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் 4 ஸ்டெப்ஸில் உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இந்த எக்ஸாம்பிள் 3.41 நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த ரிசல்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு LHS equal to sin square A plus sin square B plus sin square C which is equal to sin square A na 1 minus cos square A னு எழுதலாங்களா, sin square B na 1 minus cos square B னு எழுதலாங்களா, sin square C na 1 minus cos square C னு எழுதிக்கலாங்களா, which is equal to 1 plus 1 plus 1 3 ஆயிடும் minus of minus காமனாக வெளியில் வச்சுக்கோங்க cos square A plus cos square B plus cos square C. and then next பாருங்க. ஸோ நம்மளோட கிவன் கொஷின்லேயே a plus b plus c equal to 180 டிகிரி தான். ஸோ இந்த கண்டிஷனுக்கு உங்களுக்கு a plus b plus c equal to 180 டிகிரியாக இருக்கும்போது இது ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் cos square a plus cos square b plus cos square cக்கு பதிலாக 1 minus 2 cos a cos b cos cன்னு எழுதிக்கலாங்களா, 1 minus 2 cos a cos b cos cன்னு எழுதியாச்சு. டேரெக்டாக அந்த ரிசல்ட் எடுத்து நீங்கள் இங்கே போட்டுருங்க. அண்ட் தென் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா 3 minus 1 plus 2 cos a cos b cos c. 3 minus 1 எவ்வளோங்க வரும் 2 plus 2 cos a cos b cos c சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த ரிசல்ட் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக we know that அந்த ரிசல்ட்டை எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஷார்ட்டாக ஆன்சர் முடிச்சுக்கலாம் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 4th சம் sin square a plus sin square b minus sin square c equal to 2 sin a sin b cos c சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல மைனஸ் வந்துருச்சு, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது, ப்ரீவியஸ் சம்மில் போடுற மாதிரி ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி போட முடியாது சரிங்களா. given a plus b plus cங்கிறது 180 டிகிரி, b plus c equal to 180 minus a. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எங்கே தேவைங்கிறத சப்ஸ்டியூஷன் கொடுத்துக்கலாம். பாருங்கள் LHS sin square a plus sin square b minus sin square c, sin square a plus sin square b minus sin square c நீங்கள் ப்ராக்கெட்டில் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இதுக்கு இந்த sin square b minus sin square c இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஒரு ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி இந்த ரிசல்ட் நிறையா சம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸசைஸ் 3.4ல் 17ல் ஃபஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு அது ப்ரூஃபாகவும் கேட்பாங்க, அந்த ரிசல்ட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நிறையா சம்முக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். sin a plus b sin a minus b னா sin square a minus sin square bங்களா. இங்கே sin square b minus sin square c அப்படின்னா sin square a plus sin b plus c sin b minus c எழுதிக்கலாங்களா. sin square a plus sin b plus c 180 minus a எழுதலாங்களா. ஆல்ரெடி நான் சிம்பிளை பண்ணி தான் வச்சுருக்கேன். sin b minus c அப்படியே இருக்கும். sin square a plus 180 sin 180 minus theta sin theta sin a sin b minus c which is equal to. ஸோ இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு டேர்மில் இருந்து நீங்கள் காமனாக sin a காமனாக வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா sin a plus sin b minus c which is equal to sin a into sin ஏவுக்கு பதிலாக இங்கே பாருங்கள் a plus b plus c 180னா a equal to 180 minus b plus cன்னு எழுதலாங்களா. ஏவுக்கு பதிலாக 180 minus b plus c அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க plus sin b minus c சரிங்களா, which is equal to sin a into sin 180 minus theta na sin theta sin b plus c plus sin b minus c. and then next formula apply பண்ணுங்க. sin c plus sin d 2 sin c plus d by 2 cos c minus d divided by 2 சரிங்களா. sin a into 2 sin c plus d divided by 2 cos c minus d divided by 2 which is equal to sin a into 2 sin simplify பண்ணுங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் ரொம்ப தூரம் ஸ்டெப்ஸை சிம்பிளை பண்ண தேவையில்லை, டேரெக்டாக சி அப்படியே கேன்சல் ஆகிடும். 2b divided by 2 அப்படின்னா உங்களுக்கு b மட்டும் வரும். அதே மாதிரி இங்கே b கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2c c plus c எவ்வளோ வரும் உங்களுக்கு 2c divided by 2 அப்படின்னா c மட்டும் வரும் சரிங்களா. ஸோ which is equal to 2 times of sin a sin b cos c which is equal to RHS. and then next இதுலேயே ஆல்டர் மெத்தடு பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த மெத்தடு வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். sin square a plus sin square b minus sin square c equal to sin square a னா 1 minus cos 2a divided by 2 எழுதலாங்களா.
சைன் ஸ்கொயர் பினா 1 மைனஸ் காஸ் 2b டிவைடட் பை 2, சைன் ஸ்கொயர் சினா 1 மைனஸ் காஸ் 2c டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாருங்கள், இதில் ஒரு இந்த 1/2 மைனஸ் காஸ் 2a/2 எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கோங்க. இங்கே ஒரு 1/2, இதில் இருக்கிற 1/2, இங்கே மைனஸ் 1/2ன்னு வந்துருங்களா இந்த இடத்துல இருக்கிறது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மைனஸ் காஸ் a/2 மைனஸ் காஸ் 2b டிவைடட் பை 2, இங்கே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் காஸ் 2c டிவைடட் பை 2. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், மைனஸ் ப்ளஸ் 1/2 கேன்சல் ஆகிடுச்சு, 1 டிவைடட் பை 2 மைனஸ் இந்த டேர்மில் இருந்து 1/2 காமனாக வெளியில், மைனஸ் 1/2 காமனாக வெளியில் எடுத்துக்கோங்க. மைனஸ் 1/2 காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னங்க வரும், மைனஸ் 1/2 போயிடுச்சுன்னா காஸ் 2a அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் காஸ் 2b, இங்கே மைனஸ் 1/2 வெளியில் போயிடுச்சுன்னா மைனஸ் காஸ் 2c வந்துடும். சரிங்களா. இப்போ 1/2 மைனஸ் 1 டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் காஸ் 2a ப்ளஸ் காஸ் 2b அப்படின்னா 2 காஸ் a ப்ளஸ் b டிவைடட் பை 2 காஸ் a மைனஸ் b டிவைடட் பை 2 ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. அண்டு தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு காஸ் 2cக்கு ஃபார்முலா 2 காஸ் ஸ்கொயர் c மைனஸ் 1 ஃபார்முலா. சரிங்களா. ஸோ காஸ் 2a 2 காஸ் ஸ்கொயர் a மைனஸ் 1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் சியில் மாற்றிக்கோங்க, மைனஸ் ஆஃப் 2 காஸ் ஸ்கொயர் c மைனஸ் 1. சரிங்களா. ஸோ உங்களுக்கு ப்ரூஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க, எல்லாம் ஈக்குவல் டு சைன் ஏ சைன் பி காஸ் சி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஃபார்முலா மாற்றி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 காஸ் ஸ்கொயர் காஸ் 2cக்கு 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கரெக்டாக அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், ஃபார்முலா மாற்றி போட்டிங்க உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வராது. சரிங்களா. ஸோ 2 காஸ் ஸ்கொயர் சி மைனஸ் 1 ஆன்சர் வரும், பட் ஆனால் உங்களுக்கு அந்த ப்ரூஃப் வராது, வேறு ப்ரூஃப் மாறி வரும். சரிங்களா. 1 டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் மைனஸ் 1 டிவைடட் பை 2. ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா a ப்ளஸ் b மட்டும் வரும், இங்கே a மைனஸ் b மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் சி இன்னரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க மைனஸை, மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் சி ப்ளஸ் 1. சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த மட்டும் நீங்கள் ப்ராக்கெட்டில் வச்சுக்கோங்க. ப்ராக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 டிவைடட் பை 2 மைனஸ் 1 டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் 2 காஸ் a ப்ளஸ் b a மைனஸ் b மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் சி. அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த மைனஸ் 1/2 இங்கே பெருக்குனிங்கன்னா மைனஸ் 1/2 மாறிடும். சரிங்களா. வெளியில் வந்துருச்சு, தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதை மட்டும் நான் ப்ராக்கெட்டில் வச்சுக்கிட்டு மீதி டேர்மை தனியாக அவுட்டரில் வச்சுக்கிட்டேன், மைனஸ் 1/2. ஸோ இங்கே ப்ளஸ் 1/2 மைனஸ் 1/2 உங்களுக்கு அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா மைனஸ் 1 டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் 2 காஸ் a ப்ளஸ் பிக்கு பதிலாக 180 மைனஸ் சின்னு போட்டுக்கலாங்களா, இன்ட்டு காஸ் a மைனஸ் b மைனஸ் 2 காஸ் ஸ்கொயர் சி மைனஸ் 1 டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட்டு பாருங்கள் காஸ் 180 மைனஸ் தீட்டானா மைனஸ் காஸ் சி. சரிங்களா. மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் காஸ் சி காஸ் a மைனஸ் b 2 காஸ் ஸ்கொயர் சி. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் இருந்து மைனஸ் 1 டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் மைனஸ் 2 காஸ் சி மைனஸ் 2 காஸ் சி அவுட்டரில் எடுத்துட்டீங்க அப்படின்னா காஸ் a மைனஸ் b இங்கே ப்ளஸ் காஸ் சி மட்டும் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த மைனஸ் மைனஸ் உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா காஸ் சி இன்ட்டு காஸ் a மைனஸ் b ப்ளஸ் காஸ் இந்த சிக்கு பதிலாக 180 மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாங்களா. ஸோ 180 மைனஸ் ஆஃப் a ப்ளஸ் b காஸ் சி இன்ட்டு காஸ் a மைனஸ் b காஸ் 180 மைனஸ் தீட்டா அப்படின்னா உங்களுக்கு என்னங்க ஃபார்முலா, மைனஸ் காஸ் தீட்டாங்களா ஃபார்முலா. ஸோ மைனஸ் காஸ் a ப்ளஸ் b. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஃபார்முலா காஸ் சி மைனஸ் காஸ் டி ஃபார்முலா. காஸ் சி மைனஸ் காஸ் டி ஃபார்முலா உங்களுக்கு என்னங்க வரும், 2 சைன் சி ப்ளஸ் டி பை 2 சைன் டி மைனஸ் சி டிவைடட் பை 2ங்களா ஃபார்முலா. ஸோ காஸ் சி இன்ட்டு 2 சைன் c plus d divided by 2 sin d minus c divided by 2 which is equal to next பாருங்க இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம், கேன்சல் பண்ணிட்டு எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். b கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2a by 2னா a மட்டும் வருங்களா, 2 sin a. இங்கே a கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2b divided by 2னா b மட்டும் வரும். சரிங்களா. ஸோ which is equal to 2 sin a sin b cos c equal to RHS. and then next sixth sum, sin a plus sin b plus sin c equal to 4 cos a by 2 cos b by 2 cos c by 2. சரிங்களா. ஸோ given that a plus b plus c ங்கிறது 180 டிகிரின்னு கொடுத்துருக்குங்களா, a plus b equal to 180 minus c.
சரிங்களா. ஸோ இது பை 2 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், a + b டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 180 டிவைடட் பை 2 90 மைனஸ் c பை 2. சரிங்களா. ஸோ இது சிம்ப்ளை பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படுறதுல சிம்ப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சைடில் ஒர்க் அவுட் பண்ணி எடுத்து போட்டுக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். LHS sin a ப்ளஸ் sin b ப்ளஸ் sin c. ஸோ sin a sin b-யை ப்ராக்கெட்டில் எடுத்துக்கோங்க. sin c ப்ளஸ் sin d ஃபார்முலா. sin c ப்ளஸ் sin d-க்கு உங்களுக்கு என்னங்க ஃபார்முலா, 2 sin c ப்ளஸ் d பை 2 cos c மைனஸ் d டிவைடட் பை 2. சரிங்களா. ப்ளஸ் sin c-க்கு பதில் 2 sin c பை 2 cos c பை 2, தட் இஸ் sin a ஈக்குவல் டு 2 sin a பை 2 cos a பை 2ங்களா ஃபார்முலா. ஸோ அதே சேம் ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் c-ல் எழுதிக்கோங்க. சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு, ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல sin c ப்ளஸ் sin d, 2 sin c ப்ளஸ் d டிவைடட் பை 2 cos c மைனஸ் d டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் sin c-க்கு பதிலாக 2 sin c பை 2 cos c பை 2. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள், 2 sin a ப்ளஸ் b டிவைடட் பை 2க்கு பதிலாக 90 மைனஸ் c பை 2ன்னு எடுத்துக்கலாங்களா. நம்ம ஆல்ரெடி இங்கே சிம்ப்ளை பண்ணி வச்சுருக்கோம். a ப்ளஸ் b டிவைடட் பை 2னா 90 மைனஸ் c பை 2 cos a மைனஸ் b டிவைடட் பை 2 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் c பை 2 cos a c பை 2. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு sin 90 மைனஸ் தீட்டானா cos தீட்டாங்களா. ஸோ cos c பை 2 cos a minus b by 2 plus 2 sin times of c by 2 cos c by 2. இப்போ இந்த ரெண்டு டேர்மில் இருந்து உங்களுக்கு 2 cos c by 2 அவுட்டரில் வெளியில் எடுத்துக்கோங்க காமனாக. ஸோ ரிமைனிங் டேர்ம் cos a minus b by 2 sin c by 2 மட்டும் உங்களுக்கு ரிமைனிங் டேர்ம் உள்ளார இருக்கும். ஸோ 2 cos c by 2 into cos a minus b divided by 2 plus sin c by 2க்கு பதிலாக பாருங்கள், இங்கே a plus b plus c equal to 180னா c equal to 180 minus of a plus bன்னு எழுதிக்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு c பை 2க்கு தான் வேல்யூ தேணும். ஸோ டிவைடட் பை 2 போடுங்க. டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 180 டிவைடட் பை 2னா 90 மைனஸ் a ப்ளஸ் b டிவைடட் பை 2. சரிங்களா. ஸோ இப்போ sin c பை 2னா 90 மைனஸ் a ப்ளஸ் b டிவைடட் பை 2. sin 90 மைனஸ் தீட்டானா cos தீட்டாங்களா ஃபார்முலா. ஸோ 2 cos c பை 2 cos a minus b by 2. So cos sin 90 minus theta na cos a plus b divided by 2. And then next step, 2 cos c by 2. Next cos c plus cos d formula. 2 cos c plus d by 2 cos c minus d divided by 2. 2 cos c plus d divided by 2 cos c minus d divided by 2. Next 2 cos c by 2 into 2 cos. So இதே வந்து bracketல இருக்கிறத split பண்ணி எழுதிக்கோங்க. a by 2 minus b by 2. a by 2 plus b by 2. அடுத்தது a by 2 minus b by 2 minus a by 2 minus b by 2 divided by 2 வந்துரும் உங்களுக்கு. அடுத்தது cancel பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு plus b by 2 b by 2 cancel ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது இங்கே வந்து உங்களுக்கு என்ன cancel ஆகும்னா இங்கே உங்களுக்கு இங்கே b by 2 இங்கே b by 2 இங்கே a by 2 தான் கேன்சல் ஆகும். சரிங்களா. ஸோ 2 cos c by 2 into 2 cos இங்கே பாருங்கள் 2a a by 2 2ன்னு 2a divided by 2ன்னு வருங்களா. ஸோ உங்களுக்கு 2a divided by 2 இந்த இடத்துல உங்களுக்கு 2a divided by 2 whole divided by 2ன்னு வரும். இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா a by 2 மட்டும் வரும். இங்கே minus 2b divided by 2 whole divided by 2 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா minus b divided by 2. 4 cos a by 2 இங்கே பாருங்கள் cos of minus தீட்டானா cos தீட்டாங்களா. ஸோ cos b by 2 cos c by 2. சரிங்களா. which is equal to RHS. and then next 7th sum sin b plus c minus a plus sin c plus a minus b plus sin a plus b minus c which is equal to 4 sin a sin b sin c. So given that a plus b plus c ங்கிறது 180 degree na a plus b equal to 180 minus c ன்னு எழுதலாங்களா. b plus c equal to 180 minus a plus c na 180 minus b. சரிங்களா. ஸோ இதை சிம்பிளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ given கொஷினில் நீங்கள் அப்ளை பண்ணணும். LHS equal to sin b plus c minus a plus sin c plus a minus b plus sin a plus b minus c. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் b plus cக்கு பதிலாக 180 minus a plus sin c plus aவுக்கு பதிலாக 180 minus b plus sin a plus bக்கு பதிலாக 180 minus c which is equal to sin 180 minus 2a plus sin 180 minus 2b plus sin 180 minus
2c which is equal to sin 180 minus theta அப்படின்னா உங்களுக்கு ஃபார்முலா sin thetaங்களா. ஸோ sin 180 minus thetaனா உங்களுக்கு sin theta. ஸோ அந்த ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணுங்கள். sin 180 minus thetaனா sin 2a, இங்கே sin 2b, இங்கே sin 2c which is equal to another next ஸ்டெப்பில் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். sin c plus sin d 2 sin c plus d divided by 2 cos c minus d divided by 2 plus sin 2c அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2 கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 2 sin a plus b cos a minus b plus sin 2cக்கு பதிலாக 2 sin c cos c எழுதுறாங்களா. அதை ஃபார்முலா பாருங்கள். sin 2a 2 sin a cos a இன் டேர்ம்ஸ் ஆஃப் c எழுதிக்கோங்க. 2 sin c cos c which is equal to 2 times of sin a plus b na 180 minus c எழுதிக்கலாங்களா. cos a minus b a minus b எல்லாம் உங்களால் எதுவுமே டச் பண்ண முடியாது. a plus b க்கு தான் நீங்கள் 180 minus c எழுத முடியும். plus 2 times of sin c cos c 1 sin 180 minus theta na sin thetaங்களா. ஸோ 2 sin c cos a minus b 2 sin c cos c which is equal to 2 sin c cos a minus b plus cos c. ஸோ இங்கே பாருங்கள் இதில் 2 sin c 2 sin c அவுட்டரில் எடுத்துட்டிங்க அப்படின்னா cos a minus b plus cos c which is equal to 2 sin c into cos a minus b. cos cக்கு பதிலாக 180 minus of a plus b நால எழுதிக்கலாங்களா. ஸோ இங்கே பாருங்கள் சிம்பிளை பண்ணியிருக்கேன் சைடில் which is equal to 2 sin c into cos a minus b cos 180 minus theta na minus cos theta. So minus cos a plus b. And then next step 2 sin c into formula cos c minus cos d அப்படின்னா 2 sin c plus d divided by 2 sin d minus c divided by 2 which is equal to b cancel ஆயிடுச்சுன்னா 2a divided by 2 னா a வரும். உங்களுக்கு ஏஏ கேன்சல் ஆச்சுன்னா 2b divided by 2 னா bன்னு வரும். ஸோ 2 into 2 4 sin a sin b sin c which is equal to RHS. அடுத்த நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த 5th சம் இன் பிட்வீனில் நடத்தக்கூடியது. ஸோ உங்களுக்கு இது டேனில் வந்ததுனால கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. 5th சம் given a plus b plus c 180 டிகிரி நம்மளுக்கு given கண்டிஷன். a plus b னா 180 minus c எடுத்துக்கலாங்களா. a plus b divided by 2 அப்படின்னா இங்கே 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் 180 divided by 2 னா 90 minus c by 2. ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு இதை a by 2 plus b by 2 equal to 90 minus c by 2 multiplying tan on both sides. ரெண்டு சைடும் tan மல்டிப்ளை பண்ணுங்க. tan a by 2 plus b by 2 equal to tan 90 minus c by 2. அடுத்த நெக்ஸ்ட் tan a by 2 plus tan b by 2 ஃபார்முலா பாருங்கள். tan a plus b க்கு ஃபார்முலா tan a plus tan b divided by 1 minus tan a tan b which is equal to tan 90 minus theta na cot theta. So cot c by 2 which is equal to tan a by 2 plus tan b by 2 1 minus tan a by 2 tan b by 2 equal to cot c by 2 1 divided by tan c by 2 எழுதிக்கலாங்களா. and then which is equal to tan a by 2 plus tan b by 2 and இந்த பாருங்கள் இந்த டேர்ம் வந்து உங்களுக்கு இந்த சைடு வந்துருச்சு, இந்த டேர்ம் அந்த சைடு போயிடுச்சு சரிங்களா. ஸோ tan c by 2 equal to 1 minus tan a by 2 cross multiply பண்ணிக்கோங்க. டினாமினேட்டர் இங்கே போயிடுச்சு, இது இங்கே வந்துருச்சு 1 minus tan a by 2 plus tan b by 2. ஸோ இப்போ இன்னரில் மல்டிப்ளை பண்ணுங்கள் tan c by 2-வை. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா tan a by 2 tan c by 2 plus tan b by 2 tan c by 2. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா plus tan a by 2 tan b by 2 equal to 1. and then next ஸோ நம்மளோட ப்ரூஃப் வந்துருச்சு. இதை அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எழுதிக்கோங்க tan a by 2 tan b by 2 plus tan b by 2 tan c by 2 and then next tan c by 2 tan a by 2 equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க சரிங்களா. ஸோ இதுதான் நம்மளோட given proof. நம்ம என்ன கண்டுபிடிக்கணுங்கிறது ப்ரூஃப் வந்துருச்சு. and then next செகண்ட் சம் பாருங்கள். if a plus b plus c equal to 2s அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம a plus b plus c equal to 180 டிகிரியில் பார்த்தோம். இப்போ இங்கே a plus b plus c equal to 2s அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. then prove that sin of s minus a sin into sin s minus b plus sin s minus c equal to sin a sin b ன்னு நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். a plus b plus c equal to 2s அப்படின்னா c equal to 2s minus of a plus b ன்னு எழுதிக்கலாங்களா. இந்த a plus b அப்படியே அந்த சைடு போச்சுன்னா minus of a plus b. இப்போ a plus b அப்படியே வச்சுக்கிட்டு 2s c அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 2s minus c சரிங்களா. இப்போ LHS equal to sin s minus a sin s minus b plus sin s minus c. ஸோ இப்போ பாருங்கள் இந்த டேர்முக்கு
sin A sin B ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. sin A into sin B னா 1 divided by 2 times of cos A minus B minus cos A plus B ங்களா ஃபார்முலா 1 divided by 2 times of cos A minus B minus cos A plus B. இது A உங்களுக்கு இது B யா வச்சுக்கோங்க சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த டேர்முக்கு அதே மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ப்ளஸ் 1 divided by 2 times of cos A minus B மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி சரிங்களா. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ளஸ் எஸ்ஸு மைனஸ் எஸ்ஸு கேன்சல் ஆகிடுச்சிங்களா. இங்கேயும் உங்களுக்கு வந்து இதில் கேன்சல் ஆகாது. ஸோ இங்கே பாருங்கள் 1 divided by 2 times ஆஃப் ப்ளஸ் எஸ் மைனஸ் எஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா பி மைனஸ் ஏ சரிங்களா. மைனஸ் காஸ் எஸ் ப்ளஸ் எஸ் எவ்வளோ வரும் உங்களுக்கு 2s மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு வருங்களா. ஸோ இந்த ஸ்டெப்பில் பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு எஸ் ப்ளஸ் எஸ் 2sன்னு வந்துடும். அண்ட் தென் மைனஸ் ஏ மைனஸ் பின்னா மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாங்களா. ப்ளஸ் 1 divided by 2 times ஆஃப் எஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா காஸ் சி மைனஸ் 2s மைனஸ் சி சரிங்களா. அண்டு தென் நெக்ஸ்ட்டு 1 divided by 2 times ஆஃப் காஸ் பி மைனஸ் ஏ. அடுத்தது பாருங்கள் இந்த 2s மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு இங்கே பாருங்கள் 2s மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு பதிலாக 2s மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு சீன் அப்ளை பண்ணலாங்களா. ஸோ அந்த ஸ்டெப் அப்ளை பண்ணியிருக்கேன். 1 divided by 2 times ஆஃப் காஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் காஸ் சி அப்ளை பண்ணியாச்சு சரிங்களா. 2s மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக சீன் அப்ளை பண்ணியாச்சு. ப்ளஸ் 1 divided by 2 times ஆஃப் காஸ் சி மைனஸ் 2s மைனஸ் சிக்கு பாருங்கள் 2s மைனஸ் சிக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பின்னு போடலாங்களா. ஸோ உங்களுக்கு இந்த 2s மைனஸ் சிக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்ளை பண்ணிட்டேன் சரிங்களா. 2s மைனஸ் பிக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி அப்ளை பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ இந்த 2s மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக சின்னு அப்ளை பண்ணியாச்சு. ப்ளஸ் 1 divided by 2 times ஆஃப் காஸ் சி காஸ் ஏ ப்ளஸ் பி 2s மைனஸ் சிக்கு பதிலாக ஏ ப்ளஸ் பி இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பில் இந்த 1/2 காமனாக வெளியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா 1 divided by 2 times அப்போ இப்போ ஒரே ப்ராக்கெட்டில் எழுதுங்க. காஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் காஸ் சி ப்ளஸ் காஸ் சி மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு காஸ் சி கேன்சல் ஆகிடும். 1 divided by 2 times ஆஃப் காஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அதுக்கு அடுத்தது ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஃபார்முலா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1 divided by 2 times ஆஃப் காஸ் சி மைனஸ் காஸ் டினா 2 sin c plus d by 2 sin d minus c divided by 2. 1 divided by 2 times ஆஃப் 2 sin c plus d divided by 2 sin d minus c divided by 2 சரிங்களா. which is equal to அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு a கேன்சல் ஆகிடுச்சு 2b divided by 2னா b தான் வரும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த bb கேன்சல் ஆகி போச்சு அப்படின்னா 2a divided by 2னா a மட்டும் வரும். ஸோ which is equal to sin a sin b. ஸோ உங்களுக்கு RHS ப்ரூஃப் வந்துருச்சிங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் 3.7ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும் முடிச்சிருக்கோம். ரிமைனிங் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.